பணக்காரி ஆகணுமா? பணம் அதிகமாக சம்பாதிக்கணுமா? ம் காசு பணம் சேர்த்து சரித்திரத்துலையும் நம்ம பேர் வரணும்னா ஓனாய் மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு அடையாள பேர் வச்சுக்கோங்க. நீ சொல்லு. வீரம் சிறுத்தை. நீ கர்ஜிக்கும் புலி. நீ கருப்பாடு. மாத்தத. கத்தும் நாய். ஷவா உனக்கு வேற பேரே கிடைக்கல. நான் என்ன பண்ணேன்? எனக்கு முன்னாடி எல்லாம் நல்ல பேரையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. வேற மாதிரி யோசி. மாமாற்று கல்லு. ரோஞ்சி அவன் மட்டி மாடி புரியுது, ஆனா மன்னிச்சு விட்டுருங்க. இதோட இப்போ இதை நீங்கள் எல்லாரும் இந்த குச்சி மாதிரி தான். தனியாக இருந்தால் பலவீனமாக இருப்பீங்க, சுலபமாக தூக்கடிச்சிடலாம். அதுவே ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாருனாலையும் அசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கோங்க. ஒற்றுமைனா பலம், ஒற்றுமைனா வெற்றி. மொத்தத்தில் கூடி வந்தால் கோடி நன்மை. கொடுங்க, நான் முயற்சி பண்ணுறேன். இந்தா. பார்த்தீங்களா, உடஞ்சிருச்சு. இந்தா இதோட. பாருங்க, உடஞ்சிருச்சு. இதே மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் உடைப்பேன். உங்களுக்கு போய் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தேன் பாரு, என் தப்பு தான். மிங் இந்த சின்ன வயசில் எப்படி பாத்திரம் கழுவுற வேலைக்கு வந்து சேர்ந்த? ஸ்கூலில் நான் படிப்பில் ரொம்ப வீக்கு. டீச்சர்ஸும் கிளாஸ்மேட்ஸும் எல்லாரும் நீ காலேஜ் போகவே முடியாது, கடைசியில் தட்டு தான் கழணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சிங்கப்பெண் மிங் அதுக்கிட்டலாம் உடலையே நான் ராத்திரி பகலாக படித்தேன். என்னோட மார்க்கும் எகிருச்சு. அதுக்கப்புறம் கலினரி படித்து பட்டதாரியாகி காய்வால தட்டு கழுவுற வேலைக்கு வந்து சேர்ந்தேன். நான் பட்ட கஷ்டம்லாம் எதுக்கு தெரியுமா? என் விதியில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குன்றத ப்ரூவ் பண்ணுதான். இதுக்கு நான் என்ன சொல்கிறது? நான் இந்த சுத்தியால் இந்த குச்சியை தட்டினேன்னா உருளைக்கிழங்கு கீழே விழுகுமா விழுகாதா? கண்டிப்பாக அது கீழே விழுந்துடும். வாவ், என்னது இது ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதோட இயல்பு பைத்தாகரியன் தியரம். அது செயலற்ற தன்மையாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இப்படி தட்டிக்கிட்டே, அதாவது உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். இப்போ புரிஞ்சு. அப்போ நீங்கள் தான் இந்த சுத்தியல். நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இப்படி பார்க்குறாங்க. அழகு மரியாதையா ஓபன் பண்ண சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னடா இது? சார் சொன்னா கேளுங்க, வேணா ஓபன் பண்ணாதீங்க. ரெட் ஷேட் இல்ல, நியூ ஷேட் இல்ல, ஆபீஸ்க்கு ஒண்ணு, ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணு, அப்புறம் ஐலைனர் வாங்கணும். ஐலைனர் செத்துடா நீ. பாரு, டவுன் இருக்கு பட் வாட்டர் ப்ரூஃப் இல்ல, வாட்டர் ப்ரூஃப் இருக்கு பட் ஸ்மட்ச் ப்ரூஃப் இல்ல. இதெல்லாம் யோசிச்சு என் முக பொலிவே போயிடுச்சு பாரு. ஸ்கின் கேரும் ஆட் பண்ணிக்கோ. ஃபேஸ் வாஷ் மார்னிங்க்கு ஒன்று, நைட்டுக்கு ஒன்று, வீக்கெண்டுக்கு ஒன்று, மூட் சரியில்லைன்னா ஸ்பெஷல் ஒன்று. முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பாரு. ஆஃபீஸ் பேக், கேஷுவல் பேக், ஃபங்க்ஷன் பேக், அப்புறம்
எப்படிதான் குடும்பம் நடத்துறான்னு தெரியல. இப்படியே போடாடா 5 நிமிஷத்துல வலை உச்சி வந்துரும். அதுல இருந்து தள்ளி விட்டு கொன்றேன். புரியுதாடா? ஓகே அங்கிள். ஒருவேளை மிஷின் ஃபெயிலியர்டா நீ விழுந்து செத்துரு. ஓகேடா, போயிட்டு வரடா. வந்துடாத. நீ யாருக்காகவோ எதுக்காகவோ நான் பயப்பட போறது இல்ல. நீ வேணா பாப்ப. இருந்தாலும் பயமா இருக்கு. ஏமாதியா? நான் காரியத்தை முடிச்சுட்டு வரேன். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பொண்ணு கூட பேசினான். பொண்ணா? ஆமா. அப்புறம் அவகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். என்ன? நான் அப்படி ஒண்ணு சொல்ல. அத நீ உன் கண்ணாலே சொன்ன. வாய மூடு. அப்பா அவன் என்ன அடிக்கிறான். இந்தப்பா உனக்கு தான். எனக்கா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நமக்குள்ள என்ன இருக்கட்டும்பா. யார் ஏமாத்த பாக்குற? ஐயோ அம்மா, பைத்தியமாங்க.